ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு ரூபா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். தயவு செய்து. சரி சரி, போயிட்டு வா. ஏய், இங்க வா. இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு. சும்மா வந்த. சும்மா வந்தியா? நாகமா வந்திருக்க மாட்டியே. ஏதாச்சும் திருட வந்தியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. துண்ட கட்டுறா, மரியாதையா துண்ட கட்டுறா. வேண்டாங்க. காட்டுறானா? அட பாவி, முதலாளி சோத்திலே கைய வச்சுட்டியாடா. பசி தாங்கறீங்க. யாரா இவனோட என்ன விவகாரம்? முதலாளி இவன் உள்ள நுழைஞ்சு கோழிக்கறி சப்பாத்தி எல்லாம் திருடிட்டாங்க. டைனிங் ஹால்ல நுழைஞ்சு என்ன துணிச்சல் இவனுக்கு? குடிக்க கஞ்சிக்கு வழி இல்ல, கோழிக்கறி இருந்து கேக்குதா? என்ன மன்னிச்சிருங்க சாமி, பசி தாங்க முடியல, அதனால இந்த குத்தத்தை செஞ்சுட்டேன் சாமி. பசி எடுத்தா எங்கேயாவது தெருவுல பொறுக்கி தின்றது? சப்பாத்தி கேக்குதா? தந்தூரி சிக்கன் கேக்குதா? இனிமே செய்ய மாட்டேன் சாமி. சாமி நீ சும்மா இருந்தா இவனை இப்படியே விட்டா இவன மாதிரி 10 பேர். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இல்ல சாமி, அவனை அடிக்கிறதுனால உங்க கைதான் வரைக்கும். அவனை எங்கிட்ட ஏண்டா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு சப்பாத்தி கேக்குதா? கோழி முதலாளி இங்க சாப்பாட்டை பார்க்கறது கூட பாவம் உனக்கு தெரியாது. அவனை எடுத்து கொண்டு போய் ரோட்ல போடு. சரிங்க முதலாளி. இந்த டேபிள் இருக்க சாப்பாட்டை எடுத்து குப்பை தொட்டியில கொட்டி புதுசா பரமாறு. தட்டு பாத்திரம் எல்லாத்தையும் மாத்து. ஐயா, நான் ஒரு தப்பும் பண்ணலீங்க. பசி தாங்க முடியலீங்க, அதனாலதான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போயிருக்கேன். அங்க என்னடா கலாட்டா? உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். என்ன தத்துவம் பேசுற? இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த ஏழைக்கு நியாயம் கேட்க. ஓஹோ, அவனுக்காக பறந்து பேச வந்திருக்கியா நீ? உங்க பதவியை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். இந்த பாருங்க, உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக தன் உழைப்பையே உங்களுக்கு எல்லாம் சாசனமா எழுதி கொடுத்திருக்கானே, பாருங்க. உங்களை எல்லாம் செல்வத்தை மிதக்க விட தான் சேர்த்த பொண்ணு கிடக்கிறானே அந்த ஏழையை பாருங்க. வறுமையை தான் சுமந்துக்கிட்டு நீங்களாம் சுகம் அனுபவிக்க தன் ரத்தத்தை வியர்வையா உங்க காவில ஓட விடானே அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் நல்லா பாருங்க. அவன் என்ன செய்யக்கூடாத குற்றத்தை செய்தான்னு இப்படி மிரட்டமா அடிச்சீங்க. அவன் திருடனா? எதை திருடினான்? உங்க சொத்தையா, சுகத்தையா, சொகுசான வாழ்வையா, எதையா திருடினான்? மான ரக்கம் இல்லாம அவன் சோத்தையை திருடி இருக்க. இல்ல, ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில உருகி மழையில கரைஞ்சி உங்க வசதி பெருக்க பாடுபடானே அந்த தொழிலாளி. அவனுடைய ஓயாத உழைப்புக்கு எதிராக கூலி அது கூட அவனுக்கு கிடைக்காத போது தன் பசியை செலுத்திக்க கேவலம் அந்த சப்பாத்தி எடுக்கிறது குத்தம் இல்ல, திருட்டு இல்ல, அது அவன் உரிமையும் கூட.
நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுறத நாங்க கேட்க தயாரா இல்ல. வெளியே போறியா இல்லையா நீ? நான் நினைச்சதை சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். இனிமே உன்னோட இந்த துப்பாக்கி தான் பேசும். அப்பா என்னப்பா இது? நில்லுமா. இவன் உயிர் என் கையால தான் போகணும் இருந்தா நீ எப்படி தடுக்க முடியும்? ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு. என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தி, என்ன இது ரகல? போங்க, ரிவால்வரை உள்ள வச்சுக்குவாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கா? இந்த ஏழை அந்த நாற்காலில் உட்காரணும். உங்களை போல அவனுக்கு மேஜையில சாப்பாடு பரிமாறணும். அதை ரசிச்சு வயிறாக சாப்பிடணும். இப்ப எனக்கு இதுதான் வேணும். இவன் நாற்காலியில் உட்காரணும், மேஜை மேல சாப்பாடு. 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்களேன். எனக்கு அவரை இந்த நாற்காலியில உட்கார வைங்க, நானே பரிமாறேன். உங்க தாயுடத்துக்கு நன்றிம்மா. பசியோட இருக்கிற ஒருத்தன் சாதத்தை அள்ளி அள்ளி அனுபவிச்சு சாப்பிட்றத பார்க்கும்போது கல் மனசு கூட கரைஞ்சு போயிடுமா. வாயா. சித்தத்தான் போட்டிருக்க. ஆமா, இறந்துட்டானா? இல்ல, பட்டினிங்கிற நரக வேலை இருந்து அவன் விடுதலை பெற்றுத்தான். உங்க முதலாளி பக்கத்தினுடைய கணக்குப்படி ஒரு படி சோத்துக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு உழைப்பாளியினுடைய உயிர். நாய்க்கு வீசியதில எச்சல் நிலையில் இருக்கிற மிச்சல் சோறு கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கிறதுதான். நாம் வாழறது இந்த சமுதாயத்தில் இல்லை, பாலைவனத்தில். நாம் வசிக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை, அரக்கர்கள் நடுவில். ஈரமுள்ள நெஞ்சங்களே, இந்த ஏழைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள். இதயமுள்ள மனிதர்களே, இந்த குழந்தைகளுக்கு ஒரு முடிவெட்டுங்கள். ஆத்மநாதன் அவர்களே, இந்த வழக்கில் சாட்சி சொன்ன குமரனை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்தது இல்லைங்க. சாப்பாடு திருடுறதுக்காக ஒரு ஏழையை நீங்க அடிச்சதாகவும், ஐயோ, ஒரு ஏழை சாப்பாட்டை எடுத்ததுக்கு யாராவது அடிப்பாங்களா? அது மனுஷ தன்மை இல்லைங்களே. அதனால அவன் செத்ததாகவும் குற்றம் சொல்றாங்களே, அதை நீங்க மறுக்கிறீங்களா? நிச்சயமா மறுக்கிறேன். வரத அன்னைக்கு என் வீட்டுக்கு வரவும் இல்லை, நான் அவனை அடிக்கவும் இல்லை, அவன் என் வீட்டுல சாகவும் இல்லை. சரி, நீங்க போகலாம். கேளும் கோட்டார் அவர்களே, இறந்து போன வரதனின் தகப்பன் முருகப்பனை அடுத்த சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. உண்மையை தவிர பொய்யே இல்லைங்க. கோட்டாருக்கு உங்க மகன் எப்படி இறந்தாங்கிற விவரத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஏன் தயங்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. சொல்லிடுறேனுங்க, உண்மையை சொல்லிடுறேனுங்க. என் மகன் வரதன் செத்த அன்னைக்கு முதலாளி வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க. முதலாளி தான் அவனை அடிச்சு கொண்டாருன்றதை நான் நம்ப மாட்டேன். அது பொய்யுங்க. ஆனா என் மகனுக்கு நிறைய விரோதிகள் உண்டு. அவங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்களோ என்னமோ, அது எனக்கு தெரியாதுங்க. இந்த மீனெல்லாம் அதுல போடுப்பா. மீன் எடுத்து போறதா? என்ன விலைக்கா? விலைக்காவது மண்ணாங்கட்டியாவது இந்த வழக்கமே உனக்கு தெரியாதா? என்ன வழக்கம்? ஆமா, இந்த படகெல்லாம் எங்க முதலாளிக்கு சொந்தம். இதை உபயோகப்படுத்தி மீன் பிடிக்கிற ஒவ்வொருத்தனும் வட்டி கணக்கா 4/3 பங்கு மீனை எங்க முதலாளிக்கு கொடுத்துடணும். இது வட்டியா கொள்ளையா? இத பாரு, நீ புதுசா வந்தவன், புரியாம எதையாவது பேசி தொல்லையான வைக்காத. மரியாதையா எங்க பங்க கொடுத்துரு. இது பங்கு இல்ல, கப்பம். நாள் முழுவதும் உழைக்கிறீங்க, உழைப்பேன் கப்பமா கேட்கறீங்க. இந்த பார், இதுல இருந்து ஒரு மீன் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அடாடாடாடாடா, அவங்க கிட்ட ஏன் வீணா தகராறு பண்ற? பிடிச்சுக்கிட்டு வர்ற மீன்ல 3 பாகத்தை முதலாளிகிட்ட கொடுக்கறது தான் இங்க வழக்கம். ஏசாம கொடுத்தா முடியாது. இதுவரையும் நீங்க ஏமாந்து இருந்தீங்க, இனிமே ஏமாறாதீங்க. முதலாளி போட்ட முதலுக்கு வேணும்னா மாசம் மாசம் காசா கொடுத்துருவோம். இன்னையில இருந்து இந்த முடிவுக்கு வாங்க. முடிவெடுக்கிறது உன் கையில இல்ல, ஒருத்தனால எதுவும் செஞ்சிட முடியாது. பங்க ஒழுங்கா கொடுத்துரு. ஒரு தடவை இல்ல, 100 தடவைகள். இன்னைக்கு முழுவதும் இருந்துட்டு கெஞ்சு கூத்தாடு மிரட்டிப்பாரு, கொடுக்கவே மாட்டேன். என் படகை உபயோகிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, கொண்டு வர்ற மீன்ல 3/4 பங்கு எனக்கு கொடுத்தாகணும். அதுதான் என் சட்டம். உங்க சட்டத்தை கொலைப்படுது. உங்க போல நானும் பாரத்தான் பிறந்திருக்கோம். உங்க சுகத்துக்காக நாங்க சாக பொறுக்கிறேன். நீ அதிகமா பேசுற. நீங்க இந்த பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். வெள்ளி முளைக்கிறப்போ கடலை புறப்படுறானே மீனவன், சுழலுக்கும் சூறாவளிக்கும் தப்பி அவன் கடை வந்து சேர வரைக்கும்
அவன் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவன் குடும்பத்துக்கு என்ன ஆதரவு இருக்கு? இந்த ஆபத்தான பயணத்தை அவன் ஏன் தொடங்குறான் தெரியுமா? தன் குடும்பத்தை வாழ வைக்க, தன் குழந்தைகளுக்கு அளவில் கஞ்சி ஊத்த. அந்த வருமானத்தை பறிக்க இனிமே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீ யார்? நானா அவங்கள உதத்தேன், அவங்க சுகதுக்கங்கள்ல முழுக்க முழுக்க பங்கு கொள்றவன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மாறி, இனிமே இவன் நம்ம படகை தொடக்கூடாது. இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளு. எடுக்கையா, ஓ முதலாளி கட்டளைக்கு நீ பயப்படலாம், அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் ஏற்படுத்திருக்க உரிமை பிரச்சனையை எங்க வெளியேற்றால் மட்டும் தீர்ந்துடாது. இது சிறுகதை இல்லை, தொடர் கதை. இன்னைக்கு நான் கேட்ட கேள்வியை நாளைக்கு 10 பேர் கேட்பாங்க. 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும். அந்த லட்சக்கணக்கான குறைகள் ஒரே சமயத்தில் ஒழிக்கும் போது அந்த அதிர்ச்சி உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நான் வரேன். இன்னும் பயமுறுத்திட்டு போறான். குட், புரட்சி ஆரம்பமாயிடுச்சு. குமரா, நாங்கெல்லாம் மீன் பிடிக்க போறோம், நீ வரலையா? இல்ல, உங்க முதலாளி படகை தொட வேணாம்னு சொல்லிட்டார். என்ன படகை தொடாதேன்னு சொல்லிட்டாரா? குமரா, இந்த சொல்ல உன்னை பார்த்து சொன்னா என்ன, எங்களை பார்த்து சொன்னா என்ன? அதானே குமரா, நீ தொடாத படகை நாங்களும் தொட போறது இல்ல. ஆஹா, அப்படிலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு கிடையாதுங்க. நீங்க கடல் மேல போய் மீன் கொண்டு வரலதான் உங்க குழந்தை குட்டியெல்லாம் பட்டினி கிடக்கும். என்னால உங்களுக்கு அந்த துன்பம் வேண்டாம். தயவு செய்து நீங்க எல்லாம் போங்க. நல்லா இருக்கு தம்பி நியாயம். நீ எங்கள்ல ஒருத்தனா, எங்க வீட்டு பிள்ளையா இருக்க. உனக்கு வர்ற மான அவமானம் எங்களுக்கு இல்லையா? எப்ப அந்த முதலாளி உன்னை படகை தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எங்களுக்கு விடுற சவால் தம்பி. அதான் பொன்னம்மா, என்ன ரூல் பேசுற? முதலாளி ஒன்று சொன்னா அதுக்கு நாமெல்லாம் கட்டுப்படணும், அதுதான் முறை. ஏன் பொம்பளை பேச்சு கேட்டு நிக்கிற? போய் படகடுங்க, போங்க. முடியாது. குமரன் படகை தொடர வரைக்கும் நாங்களும் தொட போறது இல்ல. இதுதான் எங்க முடிவு. வாங்கடா. ஆளுக்கு 20 ரூபாய் கூலி பேசி நமக்கு தேவையான அத்தனை பேரையும் கூட்டு வந்திருக்கேன். சபாஷ். டேய், இன்னிலிருந்து நீங்களா நம்ம கூலிக்காரங்க. உங்களுக்கு எத்தனை சௌகரியங்கள் வேணுமோ அத்தனை செஞ்சு தர்றோம். படகெடுங்க. ஏண்டா சும்மா நிக்கிறீங்க? ஐயா, ஆளுக்கு 10 ரூபாய் அட்வான்ஸ தூக்கி எறிஞ்சா அவங்க துடுப்புகள் எடுத்துருவாங்க. நாய்க்கு ரொட்டி துண்டை தூக்கி எறிகிற மாதிரி. மாமா, மாறி, இதுல 500 ரூபாய் இருக்கு, தூக்கி எறி. குமரையா, இது என்ன அக்கிரமம்? பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. தம்பி, கூலிக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம வயிற்று அடிக்கிறாங்களே, இனிமே நம்ம கதி என்ன ஆகும்? என்னடா புலம்புறீங்க? இனிமே உங்க கதி அதோ கதிதான். இத பாருங்கடா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சட்டிபாணிகளை சுருட்டிக்கிட்டு இந்த குடிசைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடல, நடக்கிற கதையே வேற. என்ன முழிக்கிற? பணத்தால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது சொன்னியே, கண்ணெதிரே பாத்தியா? அச்சடிச்ச காகிதத்தை விட்டறிஞ்சா ஆளையே விலைக்கு வாங்கலாமே, புரிஞ்சுக்கோ. ஏண்டா நிக்கிறீங்க? தள்ளுங்க படக. நில்லுங்க, நில்லுங்க. துடுப்பை போட்டு தோணி இழுக்கிறதுக்கு முந்தி நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. இந்த கடலையும் இந்த தோணியையும் இந்த தொழிலையும் நம்பித்தான் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க வயிற்றுல மண்ணடிச்சாங்க. அவன் பேச்ச கேட்காதீங்க. நான் பணம் கொடுக்கறேன், நீங்க வேலை செய்யுங்க, புறப்படுங்க. ஆமா, இவர் பணம் கொடுக்கிறாரு. ஆனா அது யாருடைய பணம் தெரியுமா? ஏழைகள் சேர்ந்து சுரண்டின பணம், உழைப்பவர் சேர்ந்து கொள்ளையடிச்ச பணம். அவங்க கிட்ட இருக்கிற பணம் உட்கார்ந்து சாப்பிட்டா 9 தலைமுறைக்கு தாங்கும். ஆனா உங்கள் சகோதரர்கள், உங்க இனத்தை சேர்ந்தவங்க கடல் மேல போய் உங்களை போல உயிரை துரும்பா மதிச்சு வலை வீசலன்னா அவங்க குழந்தை குட்டிகள் எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டு. இப்ப நீங்க கை நீட்டி பணம் வாங்கினீங்களே, அது உங்க உழைப்புக்காக இந்த ஏகபோக முதலாளி கொடுத்ததில்லை. இத்தனை காலம் இவளை அண்டி வாழ்ந்த ஏழை மக்கள் வயிறாக சாப்பிடறதுக்காக வேண்டி கூலி கொடுங்கன்னு கேட்டாங்களே, அவர்களை பட்டினி போட்டு துடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்காக இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க வர்க்கத்தை ஒழிக்க உங்களையே கருவியா பயன்படுத்துறாங்களே இந்த ஏகபோக முதலாளிகள். அதை பார்த்து நீங்க வெட்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இந்த பணத்தினால உங்க வீட்டுல அடுப்பெரியும். ஆனா அதே நேரத்துல இங்க எத்தனை நெஞ்சங்கள் எரியும் தெரியுமா?
பட்டினியா எத்தனை பிணங்கள் கீழே விழுந்து தெரியுமா? இவங்க எல்லாம் யாரு? உங்க உடன் பிறந்த ரத்தத்தின் ரத்தம். அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யலாமா? உங்க இனத்துக்கு நீங்களே சமாதி கட்டலாமா? யோசிச்சு பாருங்க. ஐயா, எங்க மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அநியாயத்தை செய்ய ஒத்துக்கிட்டோம். எங்க இனத்தை காட்டி கொடுக்கவே மாட்டோம். இனிமே அவங்களுக்கு துரோகமும் செய்ய மாட்டோம். ஐயா, இந்தாங்க உங்க பணம். அடட, ஆளுக்கு இன்னொரு 10 ரூபா ஜாஸ்தியா தரேன்டா. 10 என்ன 100 கொடுத்தாலும் இந்த அக்கிரமத்தை இனிமே செய்ய மாட்டோம். பிடிங்க உங்க பணத்தை. அட பாவி, பணத்தை மூஞ்சியில. ஐயா ஆத்மநாதரே, அச்சடிச்ச காயத்தோட மதிப்பை பார்த்தீங்களா? பணத்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொன்னீங்களே, இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இது உங்களுக்கு ஆரம்ப பாடம். இனி இப்படி நிறைய நீங்க படிக்க வேண்டியிருக்கு. அதுவும் எங்கிட்டே படிக்க வேண்டியிருக்கு. தயாராயிரு.